பேசிக்கா தேவைப்படுதுன்னா, இமோஷனல் பேலன்ஸ் தேவைப்படுது. இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. வரும்போது அவங்க ஒரு டயர்ட்ல வருவாங்க. தப்பு சொல்ல முடியாது. குழந்தை வந்து ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையும் ஒரு எக்ஸைட்மென்ட்டோட சொல்றதுக்கு வீட்டுக்கு வருவான். "டேய் இருடா நான் அப்புறம் சொல்றேன்." அவ்வளதான். அந்த எக்ஸைட்மென்ட்ட அப்பயே ஆஃப் பண்ணிடுறது. இப்ப அந்த இடத்துல டீச்சரோட ரோல் என்ன இருக்கு அப்டின்னா, நான் வந்து ஒரு 7, 8 இயர்ஸா வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி பார்த்துக்க முடியல அப்படின்றதுனால டியூட்டர்ஸ் ஹையர் பண்றாங்க. இப்போ இருக்க பேரண்ட்ஸ். அப்ப ஒரு டியூட்டரா நான் வந்து 2 சைடுமே பேசலாம். டியூட்டரா நான் வந்து பேரண்ட் கிட்ட கேட்கும்போது, அவன் ஹோம் ஒர்க் எழுதிட்டு வரலையே டைரியில அப்படின்னும்போது, மேம் அத விடுங்க மேம் எனக்கு WhatsAppல வந்துரும் நான் அனுப்புறேன். அந்த இடத்துல நம்ம கேட்க முடியாது. நீ ஏன்டா எழுதிட்டு வர? மேம் அதான் அம்மாக்கு அனுப்பிட்டாங்களே மேம். அப்பா வந்துட்டாங்க மேம். இல்லாட்டி ஒரு சில குழந்தைங்க எப்படி ரெஸ்பான்சிபிளா மாறுவாங்கன்னா, ஒரு ஃபோன் தான் இருக்கும் வீட்ல. அந்த ஒரு ஃபோனுக்கு தான் மெசேஜ் வரும். அவங்க வேலையில இருப்பாங்க. இவன் எழுதிட்டு வந்திருக்க மாட்டான். இப்ப அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, மேம் அப்பா வந்தா தான் மேம் ஹோம் ஒர்க்கே பண்ண முடியும். அப்பா நைட்டு வரவே இல்ல மேம். நான் ஹோம் ஒர்க்கே பண்ணல. ஸோ இந்த மாரியான ஆன்சர்ஸ் தான் வந்து பசங்க கிட்ட வரும். அந்த பொறுப்பு வந்து இவங்க ஹோம் ஒர்க்குக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணணும்னு எந்த டீச்சர்ஸுமே அவ்வளவா நினைக்க கிடையாது.